சுக்கிர தோஷம் என்றால் என்ன? சமீப காலமாக இந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை மிக அதிகமாக கேள்விப்படுகிறோம். செவ்வாய் தோஷம் சொல்லியிருக்க, அங்காரக தோஷம் சொல்ற, செவ்வாய் தோஷம் சொல்லியிருக்க, சர்ப்ப தோஷம் சொல்ற, அதான் ராகு கேத்து வச்சு சர்ப்ப தோஷம்லாம் சொல்ற. இது போக இப்பெல்லாம் லேட்டஸ்டா பார்த்தோம்னா சுக்கிர தோஷம் இருக்கு, அதனாலதான் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆனாலும் டைவர்ஸ் ஆயிடுத்துங்கிற மாதிரிலாம் சொல்றாளே. இந்த சுக்கிரதோஷம் என்று அந்த ஜோதிடத்திலே விதி இருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பழங்கால ஜோதிட நூல்களில் சுக்கிரதோஷம் என்கின்ற வார்த்தை எந்த இடத்திலும் காணப்படவில்லை என்பதுதான் நிஜம். சுக்கிரன் உங்க ஜாதகத்திலே நீச்ச பலத்தோடு இருக்கிறார், அல்லது ஒரு சுக்கிரன் கேத்துவினுடைய சேர்க்கை என்பது இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டும் வச்சுண்டு இவர்களுக்கு சுக்கிரதோஷம் இருக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதாவது எந்த பாவகத்திலே சுக்கிரன் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. ஒரு 7ஆம் பாவகத்திலே சுக்கிரனானவர் நீச்ச பலத்தோடு இருக்காருன்னே வச்சுப்போம். அதாவது ஒரு மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது கன்னிங்கிறது வரும், அதிலே சுக்கிரன் நீச்ச பலத்தோடு தான் இருப்பார். அந்த இடத்திலே சூரியன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை என்பது இருந்தால் அங்கே சுக்கிரன் பலம் இழந்து விடுகிறார். களத்திரகாரகனாகிய சுக்கிரன் பலமிழந்து விடும் பொழுது அவருடைய மன வாழ்க்கையிலே சிக்கல் என்பது வந்து சேர்கிறது. இதுதான் அதற்கான பலன். இப்படித்தான் பலனை சொல்ல வேண்டும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கார், அதனால உங்களுக்கு மன வாழ்க்கை என்பது கசந்து விடும், மன வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லவே கூடாது.